वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. विजयमहर्षियोட वरदराजभट्ट स्वामी यस्याभवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्ये शबिजार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलब्धं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. श्रीरङ्गेशयदिन्दुना करुणया स्वस्याप्रेक्षितं यादश्रीनृसिंहकार्यमुनिपादाम्बुजन्दिनं दान्तिक्षान्तिदयादिविश्वगुणैर्भान्तं बुधाग्रेशरं श्रीमद्रङ्गशटायोगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये. श्रीमत्श्रीरङ्गवृत्तीश्वरषडरिगुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसुम्मेन नरकरिषडतिर्योगिनेतु प्रसादात् राज्ञः श्रीरङ्गकारि प्रभवयतिपतेः प्राप्तलक्ष्मीन्दसन्मास्तानं सेवयतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीक्षणारिं श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीन्दसुम्मषडतिकरुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडगोपकृत्यं वेदान्तदेशीयेन्द्रमहं प्रपद्ये. श्रीमद्रङ्गशटारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुर्वहाद्यषडतिपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गपुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाख्यं नारायणाद्यैतुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. श्रीमते श्रीमन्षडगोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः. அடியேன் இதோ ஐஷிங்கருடைய திருவடி பலத்தினாலையும் மகான்களுடைய திருவடி பலத்தினாலையும் அடியன் ஒன்றும் பெரிய ஞானவான் கிடையாது. இருந்தாலும் ஐஷிங்கர் நியமனம்ன்றதுனால ஏதோ அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு 2 விஷயத்தை விஞ்ஞாபிக்கிறேன். இதில் எதுவாவது குறைகள் இருந்தால் மகான்கள்லாம் க்ஷமிச்சு அனுப்பணும் பண்ணும்படி பிரார்த்திக்கிறேன். ஸ்நபனம் என்பது 2 விதமாக. ஸ்நபனம் 2 விதம், பரம் அபரம் என்று. இதில் பரம் என்பது 10 விதமாகவும் அபரம் என்பது 3 விதமாகவும், இந்த 3ம் உத்தமம் மத்தியமம் அதமம் என்ற 3 பிரிவுகளை கொண்டது. பரமானது பிரதான ஸ்நபனம், பரஸ்நபனம், பரசூக்ஷ்மஸ்நபனம், பரஸ்தூலஸ்நபனம், சூக்ஷ்மபரஸ்நபனம், சூக்ஷ்மபரஸ்நபனம், சூக்ஷ்மஸ்நபனம், சூக்ஷ்மஸ்தூலஸ்நபனம், ஸ்தூலபரஸ்நபனம், ஸ்தூலசூக்ஷ்மஸ்நபனம், ஸ்தூலஸ்தூலஸ்நபனம் என்று அபரஸ்நபனத்தின் பெயர்களானது உத்தமோத்தம ஸ்நபனம், உத்தம மத்தியம ஸ்நபனம், உத்தமாதம ஸ்நபனம், மத்தியமோத்தம ஸ்நபனம், மத்தியமாதம ஸ்நபனம், மத்தியம மத்தியம ஸ்நபனம், மத்தியமாதம ஸ்நபனம், அதமோத்தம ஸ்நபனம், அதம மத்தியம ஸ்நபனம், அதமாதம ஸ்நபனம்னு அதமோத்தமம் அதம மத்தியமம் அதமாதம ஸ்நபனம்னு நினைக்கிறேன். 9வது வல்ல பரவாயில்ல. அதமாதமா இவைகளை தவிர மற்ற ஸ்நபனமானது பஞ்சகலச ஸ்நபனம், நவகலச ஸ்நபனம், அஷ்டோத்திர சதகலச ஏகோத்தர சகசிரகலச ஸ்நபனம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதிலும் அதிவாச தினே குர்யாத் ஸ்நானம் ஸ்தூல பராபிதம் प्रतिष्ठा दिवसे कुर्यात् स्नपनं स्थूल सूक्ष्मकं चतुर्थ दिवसे स्नपनं स्थूल स्थूलाभितं भवेत् तथा तद्दिने तत्तत् स्नपनं स्थापयेत् गुरुः அப்படின்னு பாரமேஸ்வர சமிதியான வாக்கியம். அந்த அதே மாதிரி கலசத்தை ஆவாகனம் பண்ணுவதற்கான முன்பு தானிய கலசத்திலும்
வசுந்தரா என்ற பூமியும், கூர்ச்சத்தில் அஸ்திரமந்திரத்தையும், கலசத்தின் வட்டத்தில் சுதர்சனையும், வஸ்திரத்தில் விஷ தானிய கலசம் இருக்கு. தானியத்துல தானிய கலசம் தானியத்தில் 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 திருத்தியாவை மாற்றி போடணும். திருத்தியாவை மாற்றி போடணும். தானியம் சப்தமியாக சுதர்சனம் வஸ்திரத்தில் விஷ்ணுவையும் அல்லது எல்லா இடத்தில் ஜனார்தனிடம் ஆவாகனம் பண்ண வேண்டும் என்று பாத்ம சம்ஹித சரியாபாதத்தில் தானியானாம் கலசானாஞ்ச தேவதா ஸ்யாத் வசுந்தரா கூர்ச்சானாம் தெய்வதம் சாஸ்திரம் சக்ரிகாயாம் சுதர்சனம் வசசாம் தேவதாம் விஷ்ணு சர்வேஷாம் வா ஜனார்தனஹ அப்படின்ட்டு இந்த பிரமாண ஸ்லோகத்தை பிரதானம். சுவாமி கூர்ச்சானம் தெய்வதம் சாஸ்திரம்னா அஸ்திரமந்திரம் அர்த்தமாங்க. அஸ்திரமந்திரம் அஸ்திரமந்திரத்தினால கூர்ச்சத்தை பிரதான. அதே மாதிரி பிரதான கலசம்ன்றது 12 கலசங்களை கொண்டது. பரஸ்நபன கலசமும் 12, பரசூக்ஷ்ம ஸ்நபன கலசமும் 12, பரஸ்தூல ஸ்நபனமும் 12. இந்த ஸ்நபனமானது பாரமேஸ்வர சம்ஹிதையில 12 கலசம் கொண்டதாகவும், ஈஸ்வர சம்ஹிதை நவகலசம் 9 கலசம் கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. கீழ் சொல்லப்பட்ட பரஸ்நபனங்கள் 10, அபரஸ்நபனங்கள் உத்தமாதி பேதங்களால் 9. இவைகள் எந்தெந்த இடத்தில் பிரயோஜனம் என்பது பிரதிஷ்டையில் அதிவாச தினத்தில் ஸ்தூல பரஸ்தபனம், 4வது நாள் பிரதிஷ்டா தினத்தில் ஸ்தூல ஸ்தபனம், பிரதிஷ்டா தினத்தில் ஸ்தூல சூக்ஷ்ம ஸ்தபனமும் பண்ண வேண்டும். இதற்கு பிரமாணம் ஈஸ்வர சம்ஹிதையில சொல்லப்பட்டது. லக்ஷ்மி பிரதிஷ்டையில ஜலாதிவாசத்துக்கு பிறகு சூக்ஷ்ம ஸ்தூலம், சூக்ஷ்ம பரம், பரசூக்ஷ்மம், ஸ்தூல சூக்ஷ்மம், இந்த 5 ஸ்தபனங்களில் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டும். ஸ்தூல பரஸ்தபனம் 40, ஸ்தூல சூக்ஷ்ம ஸ்தபனம் 40, ஸ்தூல ஸ்தபனம் 40 பிரதிஷ்டிகள் செய்ய வேண்டியது. தோஷங்கள் அதிகமாக இருந்து பிராயச்சித்தம் பண்ண முடியாமல் சுசூக்ஷ்ம பர 25 கலசம் பண்ண வேண்டியது. பாலாலயத்தில் பிரார்த்திக்கப்பட்ட காலத்திற்குள் வேலை முடியாவிட்டால் உத்தமோத்தம ஸ்தபனம் பண்ண வேண்டும். 473 ஸ்தபனம் கிடையாது. 473 கலச ஸ்தபனம் கிடையாது. இங்க கலச எண்ணிக்கை ஒன்றாக திரவியவேதத்தாலேயே கலசத்தின் பெயர் மாற்றம். பிரதான ஸ்தபன கலசம். இந்த பிரதான ஸ்தபன கலசத்துல சேர்க்க வேண்டிய வஸ்துவானது தாத்ரி பலம், லோக்ரதோயம், ரக்தச்சந்தன தோயம், ரஜனீ தோயம், பல்லவவாரி, தகரோதகம், தகரோதகம், பிரியங்குவாரி, சீதஜலம், சித்தார்த்த ஜலம், சித்தார்த்தோதகம், சர்வௌஷதி ஜலம், ரத்னோதகம், சுத்தோதகம். நபன கலசம் 12. இதுல தமிழ் அர்த்தம். மாம்சி ஜலம் அப்படின்னா என்ன சொல்றதோ, லோக்ரதோயம்னா மாம்சின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஓஷதி திரவியம். அந்த ஜட்டாமாம்சி அது மாதிரி ஓஷதி திரவியம், அதனுடைய தீர்த்தத்தை சேர்க்கணும். அந்த
அடியே எந்தெந்த காலத்துல அடியே சுவாமி சாட்சா மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணது கரக சூக்ஷ்மம் என்பது 12 கலச ஸ்தாபனம். அடியே பராபரம் என்பது எவ்வளவு கலசம்? அந்த மாதிரி அடியே அவர் சொல்றது பராபரம்னா எவ்வளவு, பரசூக்ஷ்மம்னா எவ்வளவு, பரஸ்தூலம்னா எவ்வளவு? அடியே பரசூக்ஷ்மஸ்தம் பிரதான கலசம் அடியே 12. பிரதான கலசம் 12. பரஸ்தபன கலசமும் 12 தான். பரசூக்ஷ்ம கலசமும் 12 தான். பரஸ்தூல ஸ்தபன கலசமும் 12 தான். பரமேஸ்வர சமிதியில கலப்படம் பண்ணிட்டு இல்லை பார்த்துமா எடுத்துக்கணும், இல்லை இதாக எடுத்துக்கணும், இது பாரமேஸ்வரமாக எடுத்துக்கணும். இது பரஸ்னபனமானது இது பாத்மசமிதைக்கு சம்பந்தமே படாது. பரமேஸ்வரன் தான். எல்லாம் பாரமேஸ்வரம் கலப்படம் இல்லை இதுவா அதுவான்னா இல்லை நீங்கள் சொல்லிடா ஆத்மசமிதை பரமேஸ்வரன் அதில் ஏககல்ச பர்யந்தம் என்ன உத்தமத்துவம் ஆரம்பித்து ஏககல்ச பர்யந்தம் ஒரு கோவியாக சொல்லிட்டு வந்தால் சம்பூர்ணமாக வந்துடும். இல்லை நீ இதையே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோம் பாரமேஸ்வரன் அதில் ரொம்ப விதமாக இப்ப இது பரம் பரம் பராபரம் பரஸ்தூலம் பரசூக்ஷ்மம் அப்படி விஞ்ஞானங்கள் எல்லாம் பேர் விஞ்ஞாசங்கள் எல்லாம் பரசூக்ஷ்ம ஸ்னபன கலசம் 12. பரஸ்தூல ஸ்னபன கலசம் 12. சூக்ஷ்ம பரஸ்னபன கலசம் 24. சூக்ஷ்ம ஸ்னபன கலசமானது 17. அடியே சூக்ஷ்ம ஸ்தூல ஸ்னபன கலசம் 20. ஸ்தூல பரஸ்னபன கலசம் 40. பிரதிஷ்டையில அதிவாச தினத்துல ஸ்தூலபர ஸ்தபனமும் 4வது நாள்ல ஸ்தூல ஸ்தபனமும் பிரதிஷ்டா தினத்துல ஸ்தூல சூக்ஷ்ம ஸ்தபனமும் பண்ண வேண்டும். ஈஸ்வர சமிதியும் பரமேஸ்வர சமிதியும் அதுக்கு பிரமாணம் சொல்லி லட்சுமி பிரதிஷ்டத்துல சுவாமி மைக்கில் போய் ரெக்கார்ட் ப்ளீஸ் சமைக்கணும். லக்ஷ்மி பிரதிஷ்டையில ஜலாதிவாசத்துக்கு அப்புறமா சுசூக்ஷ்ம ஸ்தமனம், சூக்ஷ்ம ஸ்தூலம், சூக்ஷ்ம பரம், பரசூக்ஷ்மம், ஸ்தூல சூக்ஷ்மம் இந்த 5 ஸ்தமனத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும். ஈஸ்வர சமிதியில அதுக்கு ஸ்லோக பிரமாணமா இருக்கு. சம்பிரோக்ஷணம் முதல்ல அங்குரார்ப்பணாதிகளை பண்ணிவிட்டு கர்ப்பகிரத்தை சரி. தோஷங்கள் அதிகமாக இருந்து பெரியோர்களால் பிராயசித்தம் பண்ண முடியாவிட்டால் மகா ஸ்நானத்தில் உள்ள 5வதான சூக்ஷ்மபர 25 கலச ஸ்னபனமும் தானாதிகளும் பண்ண வேண்டும். இதுக்கு பிரமாணம் பாத்ம சமிதியிலும் அத்தியாயம் 22 ஸ்லோகங்கள்ல 444 பிரமாணம் இருக்கு. பாலாலயத்தில் பிரார்த்திக்கப்பட்ட காலத்திற்கு வேலை முடியாவிட்டால் உத்தமோத்தம ஸ்தபனம் மறுபடியும் பிரார்த்தித்து 12 வருஷ காலம் முடியாவிட்டால் பிரதிஷ்டையே பண்ண வேண்டும். இதுக்கும் பரமேஸ்வரத்தில் 12வது ஸ்லோகத்தில் 343வது ஸ்லோகம், ஈஸ்வரத்தில் 11வது ஸ்லோகம் 33 இருக்கு. அதே மாதிரி மூலபிம்பத்துக்கு அக்னி தகனம் ஏற்பட்டால் சகசிர கலசாபிஷேகம் பண்ண வேண்டும். வைவர்ணியம் ஏற்பட்டால் உத்தமோத்தம ஸ்னபனம் பண்ண வேண்டும். வன்னி நிதானத்தினால் மூலபிம்பத்திற்கோ கர்மபிம்பத்திற்கோ அங்கம் ஏற்பட்டால் அப்படியே சந்தானம் பண்ணி சம்பிரோக்ஷணம் பண்ண வேண்டும். இதுக்கு ஈஸ்வர சமிதியில பிரமாணம் ஸ்லோகம் 86 இருக்கு. ஆசௌச்சம் உள்ளவர்கள் கர்ப்ப கிரகத்தில் பிரவேசித்தாலும் விமானத்தை தொட்டாலும் ஆலயத்தில் உள்ள லோக பாத்திரங்கள் தவிர மற்ற மண் பாத்திராதிகளை எடுத்துவிட்டு ஆலயத்தை நன்றாக சோதித்து பஞ்சகவியாதினால் புரோக்ஷித்து உத்தமோத்தம ஸ்னபனம் பண்ண வேண்டும். ஈஸ்வர சம்மிதியில ஸ்லோகம் 260 அஜ்ஞாதா அத்தியாயம் 19 160 அத்தியாயம் 160 அடியாதே அஜ்ஞாதாதிகள் உள்ளவர்கள் திருடர்கள் விபத்தை தொட்டால் சகசிர கலசாபிஷேகமும் கர்ப்பகிரகத்தில் பிரவேசித்தால் உத்தமோத்தம ஸ்னபனமும் சாந்தி ஹோமம் இவைகளை செய்ய வேண்டும். நாய், கழுதை, பன்றி, ஆடு, எருமை, வானரம் இவைகளை ஸ்பர்சம் ஏற்பட்டால் உத்தமோத்தம ஸ்னபனமும், இவை கர்ப்பகிரகத்தில் சென்றால் மத்தியமோத்தம ஸ்னபனமும் சாந்தி ஹோமமும் ஜபம் பண்ண வேண்டும்.
சண்டாலாதி சூதிகா பிரசவித்தவர்கள் உதக்கியா வேடன் குடிப்பவன் காகம் கழுகு பூனை வராகம் இவைகளால் தொடப்பட்டால் அன்னாதிகளை ரத்த மாம்சம் எலும்பு இவைகளினால் ஸ்பரிசம் உள்ள பகவன் அன்னத்தை சபதூஷிதமான அன்னத்தையும் நிவேதனம் பண்ணினால் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுத்தம் செய்து உத்தமோத்தம ஸ்ரவணமும் சாந்தி ஹோமமும் பண்ண வேண்டும். சோரபூதனான பிராமணர்கள் கர்ப்ப கிரகத்தில் வந்தால் உத்தமஸ்தபனமும் பிம்பம் தொடப்பட்டால் அதமஸ்தபனமும் வெகு நாட்கள் அப்படியே இருந்தால் பிரதிஷ்டையே பண்ண வேண்டும். பாரமேஸ்வரத்தில் இதுக்கு பிரமாணம். ஒரே சமயத்தில் தீர்த்த யாத்திரை அநேக பிம்பங்கள் சம்மிதாபேதங்கள் உள்ள ஒன்று சேர்ந்தால் அவரவர்களுடைய சம்மிதானுகுணமாகத்தான் எல்லாம் பண்ண வேண்டும். ஏறத்தாழ்வு கூடாது. மாற்றி பண்ணினால் உத்தமோத்தம ஸ்நபனம் பண்ண வேண்டும். ஈஸ்வர சமிதியில் ரேதஸ் மூத்திரம் மாம்சம் முதலான ஹேய வஸ்துக்களால் பிம்பம் தொடப்பட்டால் உத்தமோத்தம ஸ்நபனம் பண்ணி அதே இந்த வஸ்துக்களால் அக்னாதி ஸ்பர்ஷம் ஏற்பட்டால் அங்கனாதி ஸ்பர்ஷம் அங்கனாதி அங்கனாதி ஸ்பர்ஷம் ஸ்திரீகள் அர்த்தம். அங்கனாதி ஸ்பர்ஷம் ஏற்பட்டால் அந்த இடத்தை கோமியாதிகளால் மூழ்கி ரோக்ஷித்து விட்டு எள் நெய் பால் பழம் இவைகளை கலந்து 100 ஹோமம் பண்ண வேண்டும். சரி, இதெல்லாம் அதே இருக்கட்டும். இதெல்லாம் பிராயச்சித்த விதிக்குள்ள வரக்கூடியதான ஸ்நபனம் தான். அவர் சொன்ன ஸ்நபன விதி அத்தனைக்கும் எல்லாம் இது இருக்கு. இப்போ இவர் சொன்ன அந்த ஸ்நபனத்திற்கு ஆதாரபூதமாக கலசங்கள் ஸ்தாபிக்கிறோம் இல்லையா? எவ்வளவு கலசத்தை பேஸ்மெண்ட் வச்சுட்டு சகசர வரையும் போயிருக்கான்றதை பற்றியான ஒரு விசாரம் இருக்கா? அதாவது ஸ்நபனத்தில் 1, 3, 5, 7 கணக்கில் வராது. நவகலசத்திலிருந்து ஆரம்பிச்சோம்னு சொன்னாக்க அத்தனை கலசத்திற்கும் பேஸ்மெண்ட் எது அப்படின்னு கேட்டால் 9 கலசம் நவகலசம். அதனால தான் எந்த ஒரு ஸ்நபனத்தில் ஆரம்பிச்சாலும் அதற்கு ஆதாரபூதமான ஸ்நபனம் நவகலச ஸ்நபனமாக வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த நவகலச ஸ்நபனத்தை வச்சுதான் சகசர கலச வகையும் வரும். எந்த ஒரு 9 ஆகட்டும், 17 ஆகட்டும், 25 ஆகட்டும், 32 ஆகட்டும், 9. அதனால ஆதாரபூத எண்ணில் முடியது 9, ஆரம்பிக்கிறது 9 என்பதாக எங்கம்மான் கொண்டு வந்து அந்த 9 என்பது தொண்டுகளுடைய எண்ணிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால நமக்கு பகவத் கைங்கரியமே ஸ்திரமாக இருப்பதனால நவகலசத்தையே ஸ்திரமாக வைத்துக் கொண்டார்கள் என்று என்ஜிமெண்ட் சுவாமி சொன்னதை அடியே சொல்றேன். சுவாமி சாய்ச்சால் சொல்லிட்டேன். ஸ்லோகமே சொல்லிட்டேன். ஸ்லோகமாக சொல்லிட்டேன். இந்த வாக்கியத்தில் பிரதானம் சுவாமி சாய்ச்சா மாதிரி சுவாமி அனுகிரகம் பண்ண மாதிரி நவகலசமே பிரதானம்னு எல்லாத்துக்குமே நவகலசம் பிரதானம் முடிச்சுட்டு ஸ்ரீமத் ஐடிகருடைய திருடிவாரத்தை அடியருடைய கிருதக்கிய சமர்ப்பிக்கிறேன். சுவாமி எஸ்என் விஜயராஜாச்சார சுவாமி அதான் கேட்டிருக்கா? சந்தேகம் இருக்குது. சந்தேகம் கேட்குறாரு. ஆன் பண்ணிக்கோ ராஜேஸ்வரன், ஆன் பண்ணிக்கோ. இப்போ நைமித்திக சப்தத்தினால பிராயஷ்சித்த ரூபம்னா இல்லை பிராயஷ்சித்த விசேஷங்கள் நிமித்தமில்லாத எவ்வாறு நிமித்த காலங்களில் ஸ்நபனத்துக்கு உதவப்பட்டிருக்கார். பிராயஷ்சித்தமில்லாத நிமித்த காலங்களில் ஸ்நபனம் சில சில கிரமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நித்திய ஸ்நபனமானது நைமித்திகமாக பிராயஷ்சித்தம் சொன்னது நித்திய ஸ்நபன விஷயம் வேற, காமிய ஸ்நபன விஷயம் வேற. நைமித்திகத்தில் பிராயஷ்சித்தம் மட்டும் சொல்லிருக்கிறாங்க. நைமித்திகத்தில் இன்னும் வேற எதுவான உண்டா காலங்கள் ஒரு பிரஷ்னம். ரெண்டாவது அடுத்தது பதத்திலையும் இல்லையா? ஏன் 3 பதம் தான் போடணும்?
விஷாச்சார பதங்கள் கர்ப்பகிரக பத விநியாசம் மாதிரி 4 பதங்கள் ஏற்படக்கூடாது. இப்போ போட்ட கர்மத்தில் பார்த்து நைத்தியா லாக்மேயாந்தம், அது பாரமேஸ்வர ரீதியாக நைத்தியா லாக்மேயாந்தம், மத்தியாதி பூர்வாந்தம், வாயவியாதி ஈசானாந்தம். இது வந்து சம்ஹிதா வேதத்தை பொறுத்து மத்தியாதி பூர்வாந்தம் பிரம்மபதம் நடுவில் வரும். சாமானியமாக பிரம்மபதம் நடுவில் வரும். இங்கே மட்டும் பிரம்மபதம் பதத்தோட சமன்வயம் இல்லாத நைத்திலேருந்து ஆத்மீயம் ஒரு பதமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பத விநியாசம் வித்தியாசம் வரும். இப்போ ஏன் வந்து பிரம்ம திவ்ய மானுஷ பதங்கள் 3 பதங்களாக எடுத்தா என்ன வைசிஷ்டியம் வரும்? அது பாரமேஸ்வர ஈஸ்வர சங்கீதைகள். முதல் கேள்வி, இப்போ இந்த பிராயச்சித்தார்கள் இல்லாத நைமித்திகமான மந்திரங்களை போனால் சத்துசூரிய உபராகாரங்கள் தான் வரக்கூடிய விஷ்ணுவே கிரகணே சாதனத்தையே மகாவிஷ்ணு அதெல்லாம் இந்த பிரம்மாதி அப்போ பிராயசித்தம் அதே கிடையாது. நைமித்திகத்தில் இதெல்லாம் அடுத்தது பிரம்மாதி 3 பதங்கள்ல மட்டும்தான் அந்த பதவிஞாசத்துக்கு என்ன அர்த்தம்? இப்போ இந்த இதில் ஆத்மசமிதையில் வர ஸ்பஷ்டமாக எல்லா ஸ்தபனங்களுக்கும் இந்த பதவி பார்க்கணும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஈஸ்வரத்தை வந்த தேவன் சொன்ன இந்த விபாகம் இருக்கேன், இது நைத்தியாதி சாணாந்தமா இல்லை இது ஆத்மையாக இருக்குது. இந்த பதங்கள் நீ சொல்லணும் அதே அந்த விபாகம் கிடையாது. அது பிரம்மபாகமா இல்லை மான்ச பாகமா விபாகம் கிடையாது. நிர்திஷ்டமே நான் என்ன சொல்றேன், இதுவே சொல்றேன். பிரம்மதிய மானுஷ பதங்கள் 3 பதங்கள் தான் இது அந்த நான் ஆரம்பிச்ச மட்டுமே கேட்கிறேன். எல்லாம் பொதுவாக கேட்கிறேன். இந்த 3 பதங்கள்லாம் மட்டும் அந்த அந்த பத சப்தவாச்சத்துக்கு என்ன பொருள் என்ன, ஏன் வந்து அந்த பதத்தை வந்து மானுஷ பதமும் குறிக்கணும், திவ்ய பதத்தை திவ்யம்ங்கிறது ஏன் கொடுக்கணும், பிரம்ம பதத்தை பிரம்மங்கிறது ஏன் கொடுக்கணும், அந்த திரவியத்துக்கு தேவதா நிர்திஷ்டத்துக்கு சம்பந்தம் இருந்தால் இந்த தத்துவம் ஏற்படுவார். பிரம்மபாகம் சாதாரணமாக மத்திய பாகத்துக்கு பிரம்ம அதுக்கு மத்திய பதம், அதுக்கு பிரம்மபதம்னு சொல்றது. தெய்வபாகம் அதுக்கு அடுத்தது. சொல்கிற மாதிரி மாதிரி பிரம்மம் தெய்வம் மானுஷம், அதுக்கு அடுத்தது மானுஷமான பாகம் 3 பேர் பாகமாக பிரிச்சிருக்கக்கூடிய அதில் விசேஷம் கொடுத்தா தேசம் பண்ணி அந்த பாகத்தை பிடிக்கிறதுனால சௌந்தரியபுரம் விஜயராம சுவாமி ಹೇಳ ಏನಪ್ಪ ತೆರದ ಅವರಿಗೆ ಬಾಯಲ್ಲ